இன்றைக்கி வீடியோவில் நம்ம மரவள கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாயந்தரம் நம்ம காஃபி டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் ரொம்ப சுலபமான வேலை தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். நான் சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். அதுலேயுமே பாதி கிழங்கு தான் போடுறேன். அது நம்ம செஞ்சு பார்க்கையில் நிறைய இருக்குது சிப்ஸு. இப்போ இந்த கிழங்குல வந்து மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் முதல்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருவோம். இதையுமே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இப்படி லேசாக ஒரு கோடு மாதிரி கிழிச்சோம்னாலே நமக்கு அந்த இல்லை அந்த தோல் பூரா நல்லா ஈஸியாக வந்துடும். தோல் பூரா அப்படி வந்துடும். தோலை எடுத்துட்டும் நல்லா கழுவிடுவோங்க. இப்போ சிப்ஸு சீவுறதுல இப்போ நம்ம குச்சி சிப்ஸுக்கு சீவ போகிறத நல்லா மெதுவாக சீவினோம்னா இன்னும் நமக்கு சிப்ஸு வந்து அந்த லேயர் வந்து நல்லா நீளமாக கிடைக்கும். இந்த மரவள கிழங்கு மட்டும் நம்ம வாங்கி ஒரு நாளே யூஸ் பண்ணிடணும். ஒரு நாள் விட்டோம்னா நமக்கு கலர் வந்து உள்ளே மாறிடுது. எனக்கு இந்த கிழங்குமே வாங்கி ஒரு நாள் ஆனதுனால உள்ள கலர்லாம் லேசாக அது எப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த கிழங்கு செஞ்சிங்கன்னா வாங்கின உடனே செஞ்சுருங்க. இந்த சீவன கிழங்குல கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து அப்படியே லேசாக எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமாக போடுங்க உப்பு. ஏன்னா நம்ம பொரிச்சதுக்கு அப்புறமும் உப்பு போடணும். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. உப்பு போட்டு பெரட்டி வச்சதுக்கப்புறமே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எல்லாத்தையும் உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிருக்கு. இப்போ இதுலேயுமே மொத்தமாக போடாமல் ஒவ்வொன்றா லேசாக ஊற்ற மாதிரி போடுங்க. ஏன்னா அந்த கிழங்குல அந்த பால் இருக்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாக போட்டோம்னா அப்படி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரியே ஆயிரும். அதனால் போட்டதுக்கப்புறமே எல்லாத்தையும் அப்படியே ஒன்றுனா அப்படி எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொரித்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இது அந்த பட்டை சிப்ஸையும் போட்டிருக்கேன். இதுவுமே ஒவ்வொரு லேயராக எடுத்து போடுங்க. அப்போ தான் ஈஸியாக நல்லா வேகவும் செய்யும் எல்லா பக்கமும். நல்லா எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு அந்த நுரையெல்லாம் அடங்குவோமே எடுத்துடலாம். எல்லாத்தையும் இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்குவோம்.
எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க சிப்ஸ் மேலே உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் போட்டு நல்லா அப்படியே குலுக்கி விட்டுருங்க. சவுண்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா பழத்தும் போகிறதில்ல, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ரொம்ப ஈஸியான வேலை தான், நமக்கு வேலையும் இதில் ரொம்ப இல்லை. நம்ம சீவி எண்ணெயில் போட்டு எடுத்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு சிப்ஸு. இந்த கிழங்கு கிடைச்சா நீங்களும் இது மாதிரி சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.